நான் டாக்டர் நாகரிகா, சைக்கியாட்ரிஸ்ட். திருவாரூரில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி இப்போ நம்ம உலகத்தில் இப்போ இந்த பேண்டமிக் சொல்கிறோம், உலகளாவிய நோயின்னு சொல்கிறோம். இப்போ இந்த கொரோனாவை தவிர இன்னொரு ஒரு யாருமே ரொம்ப பெருசாக கவனிக்காத ஒரு பேண்டமிக் வந்து இப்போ வந்து டிப்ரெஷன் அண்ட் சூசைட்ஸ் இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. ப்ரீவியஸாக நம்ம ஜென்ரேஷனை விட இப்போ வந்து ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேள்விப்படுறோம். அது எஸ்பெஷலி அடலசன்ட் சூசைட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேள்விப்படுறோம். இதுக்கு வந்து மெயினாக வந்து சூசைட்ஸ்க்கு நம்ம வந்து ஹெல்ப்பு வந்து நம்ம சீக் பண்ணல. நம்ம வந்து சைக்கியாட்ரிஸ்டையோ இல்லை இனிஷியலாக எடுத்தோடனே சைக்கியாட்ரிஸ்ட்னு இல்லாட்டினாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நம்மளோட ப்ராப்ளமை ஷேர் பண்ணணும். லைக் முன்னாடி வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க. என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பாட்ட இல்லை க்ளோஸ் அக்கா தங்கச்சி அப்படி சொல்லாட்டினாலும் யாராவது சித்தப்பா பசங்க இருப்பாங்க நம்ம ஏஜ் குரூப்பில், அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு லேடி, ஒரு மிடில் ஏஜ் லேடி, அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு இன்லாஸ் வீட்டில் ஷேர் பண்ண முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு கோ சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம மோர் டுவர்ட்ஸ் நியூக்ளியர் ஃபேமிலி போயிட்டுருக்கிறதுனால ப்ளஸ் சிங்கிள் சைல்டு இந்த மாதிரிலாம் வரனால நிறைய ஷேரிங் ஆஃப் இமோஷன்ஸ், ஷேரிங் ஆஃப் அவர் தாட்ஸ், ஷேரிங் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்சஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாமே ரொம்ப மிஸ் ஆகுது. தட் இஸ் அ மெயின் ரீசன் ஃபார் அவர் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ், சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம்ஸ் அண்டு ஃபர்தர் அந்த சூசைட்ஸ் இதெல்லாமே வர்றதுக்கான காரணங்கள். நம்ம வந்து நிறைய நம்ம கூட யாராவது ரொம்ப ரொம்ப ரிலை பண்ணுறவங்கள்ட்ட, ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நெய்பர்ஹுட்டில் இருக்கிறவங்க இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி யார்ட்டையாச்சும் ஷேர் பண்ணணும். இல்லை எதுவுமே இந்த மாதிரி ஷேர் பண்ணுற மாதிரி ரிலையபிள் சோர்ஸ் இல்லை அப்படிங்கும்போது சைக்கியாட்ரிக் ஹெல்ப் நாடுறதுல எந்த தப்புமே இல்லை. அதே இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாட் ஆல் சூசைட்ஸ் வந்து டியூ டு டிப்ரெஷன் ஆர் ஒரு சொசைட்டியில் உள்ள ப்ராப்ளம், ஒரு சோஷியல் காஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய சூசைட்ஸ் வந்து வேறு ஏதாவது சைக்கியாட்ரிக் இல்னஸ்னாலையுமே இருக்குது. இன்னொரு மோஸ்ட் ப்ரிவேலண்ட் அண்ட் மோஸ்ட் காமன் திங் வந்து பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்ன்னு நம்ம சைக்கியாட்ரிக்கில் சொல்லுவோம். அது வந்து ஜென்ரலாக சொல்கிறதுனா குணாதிசய கோளாறுகள். மோஸ்ட் ஆஃப் த அடலசன்ட் சூசைட்ஸ் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை த்ரெட்டன் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம். இன்னொன்று அவங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு டாலரன்ஸ் இல்லாமல், ஒரு கிரிட்டிசிசம், ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம், டிஸப்பாயின்மெண்ட் இதெல்லாம் வந்து டாலரேட் பண்ணாத ஒரு மேல் ஆர் ஃபீமேல் பர்சன் வந்து இந்த மாதிரி சூசைட் அட்டெம்ப்ட் இந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஃப்ரீக்வெண்ட் சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் அல்லது சூசைடல் தாட்ஸ், ஒரு டிஜெக்டடாக பேசுகிறவங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது நம்ம இது பண்ணோம்னா அவங்கள ரொம்ப கேர் எடுத்து நம்ம அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அவங்கள ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூடோடு பார்க்காம அந்த மாதிரி என்னன்றதை பேசி பார்க்கணும் அந்த கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ். ஒருத்தவங்க வந்து யாராவது ஒரு டெஸ்பரேட்டாக ஒரு லைஃப்பில் வந்து எனக்கு எதுவுமே இல்லை, ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஒரு ஃபெயிலியர்ஸ், ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள கொஞ்சம் நல்லாவே கேர் எடுத்து நம்ம பார்த்துக்கணும். அவங்கள்ட்ட வந்து மோட்டிவேட்டிங்காக பேசுகிறது அந்த மாதிரி. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது எல்லாத்தையும் விட சைக்கியாட்ரிக் ஹெல்ப், சைக்கியாட்ரிஸ்டோட ஹெல்ப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இது வந்து இன்னொன்று வந்து ஸ்டிக்மா நமக்கு வந்து இருக்கக்கூடாது. சைக்கியாட்ரிஸ்ட்டை போகிறதுனாலே ஒரு ஸ்டிக்மா, நமக்கு ஒரு சைக்கியாட்ரிக் இல்னஸ்னால் ஒரு ஸ்டிக்மா, அந்த ஃபீலிங்கில் இருக்கிறத விட ஒரு நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப் எதுவும் கேட்காம இருந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதுக்கப்புறம் கஷ்டப்பட போகிறது நம்ம தான். இப்போ மோரோவர் இப்போ நிறைய வந்து இப்போ ஸ்டிக்மாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. பட் ஸ்டில் ஈவன் வந்து ஸ்டிக்மா இருக்கிறதுனால சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப்பை தேடி போக மாட்டேங்கிறாங்க. அந்த அவேர்னஸ் நிறையா வேணும். எல்லாமே வந்து சொசைட்டியில் உள்ள ஃபால்ட்டை, ஒரு லவ் அஃபேர், இப்போ எந்த ப்ராப்ளத்துக்குமே உலகத்தில் யாருக்குமே இல்லாத ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்குன்னு வரப்போகிறது கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸாம் ஃபெயிலியராக இருக்கட்டும், லவ் ஃபெயிலியர், ஃபினான்ஷியல் லாஸ், ஒரு ஸ்பவுஸோட டெத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிட்ரேயல், டிஸப்பாயின்மெண்ட், இதெல்லாமே வந்து எல்லாருக்கும் நம்மளை மாதிரி நம்ம ஒரு ஆள் ஒரு சூசைடு அட்டம் பண்ணுறோம்னா சூசைடு அட்டம் பண்ணாத ஒரு 1000 பேர் இதே ப்ராப்ளத்தோடு இருப்பாங்க. அதை நம்ம ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கணும். இல்லை எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக சூசைடல் ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரு ஹோப்லெஸ்னஸ், ஒரு
ஹெல்ப்லெஸ்னஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது யாராச்சும் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை வந்து பாருங்கள். அது கவுன்சிலிங் தான் இல்லை ட்ரக்ஸ் தெரப்பி அப்படின்றத உங்களோட எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு அந்த சைக்கியாட்ரிஸ்ட் டிசைட் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட் ஷெட்யூல் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்டில் அட்ஹர் பண்ணி நம்ம ஹெல்ப்பை நம்ம லைஃப்பில் நல்லா முன்னேறி வந்துடலாம். அதாவது நம்ம இது ஒரு விஷயம் தான், எந்த ஒரு ப்ராப்ளத்துக்குமே சூசைட் இஸ் நாட் அட் ஆல் அண்ட் இட் வில் நெவர் பி எ சொல்யூஷன் டு எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இன் த வேர்ல்டு. அதாவது நம்ம மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். அந்த ஸ்டிக்மா இருக்கக்கூடாது. எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் ஸ்டிக்மா இருக்கக்கூடாது. ஒரு நம்ம இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கணும். இன்னொன்று, பிள்ளைங்களை வளர்க்குற இதிலே வந்து நம்ம வந்து இந்த தோல்விகளையும் ஃபெயிலியர்ஸையுமே கற்றுக் கொடுக்கணும். இப்போ வர ஜென்ரேஷன் வந்து ஃபெயிலியர்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. முன்னாடி வந்து பழைய ஜென்ரேஷன் வந்து அவங்களோட ஆம்பிஷன் வேறு ஒன்றா இருக்கும். ஃபேமிலியோட ப்ரெஷர்னால நீ இந்த இதுதான் வேலை தான் பார்க்கணும் அப்படின்லாம் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் சூசைட்ஸ் நிறைய இருந்ததே இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க என்ன பிடிக்குமோ அதைத்தான் பண்ணுறான். பட் ஸ்டில் அந்த ஆம்பிஷன்றதுலையுமே ஒரு பிளான் ஏ நம்ம வச்சுருக்கோம்னா பிளான் பி கண்டிப்பாகவே நமக்கு இருக்கணும். இதுதான் கோல், இது இல்லைன்னா லைஃபே இல்லை. மெடிசன் தான், மெடிசன் இல்லைனா லைஃப் இல்லை. எனக்கு அந்த அவரை தான் நான் கல்யாணம் பண்ணணும், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும், அது இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை அப்படின்ற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஓகே, நல்ல ஆம்பிஷனோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பிளான் பி கண்டிப்பாகவே இருக்கணும். இந்த ஹைலி ஆம்பிஷியஸாக இருந்து அதில் டிஸப்பாயின்மெண்ட் எதுவும் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அது லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லி சூசைட் அட்டம்ப்டோ ஒரு டிப்ரெஷன் போய் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் யுவர் ஓன் ஃபேமிலி. நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களாம் எவ்வளோ சஃபர் பண்ணுவாங்க. அதனால இனிஷியலாகவே நம்ம வந்து ஒரு ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் அண்ட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த பெஸ்ட். அது ரெண்டுமே இருக்கணும் நமக்குள்ள. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்மளால் டாலரேட் பண்ண முடியலை, நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலைன்னா அடுத்தவங்களோட ஹெல்ப்பு கேட்கலாம். அதுலேயும் நமக்கு எதுவும் சரியாக வரலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக சைக்கியாட்ரிஸ்ட்டை மீட் பண்ணி நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ நிறையவே இருக்குது. நல்ல வண்டர்ஃபுல் ட்ரக்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம சைக்கியாட்ரிஸ்டோட ஹெல்ப்பை கேட்டு நம்மளோட லைஃப்பை மேம்படுத்தணும். தேங்க்யூ.